வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மந்த்லி அசஸ்மெண்ட் செகண்ட் இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கு டேம் 3ல் இருக்குது. பார்க்கலாம். டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். பாருங்கள், இந்த சென்டென்ஸ்க்கான கரெக்ட் பிக்சர் வந்து ரைட் பண்ணுங்க. இதில் வந்து இது பாருங்கள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, திஸ் a line it is a hub. The hub plays under the tree. அதாவது மரத்தடியில் சிங்கமாக அதனுடைய குட்டியும் விளையாடுதுன்னு போட்டிருக்கப்ப இதுதான் சரியாகுது. இதில் இருந்து என்ன கேட்டிருக்கு, திஸ் a dog and a pup they play near the pond. அதாவது பாண்டு பக்கத்தில் டாகும் குட்டியும் விளையாடுது. இது வந்து the hen has 3 chicks. 3 குஞ்சு இருக்குது அப்படின்னாலே இதுதான். இதில் 2 குஞ்சு தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், த கவர்டு ஹாஃப் ஆர் த ஃபீல்டு தேர் கிரேசிங். அதாவது புல் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு சரியானது. அடுத்து த ஒயிட் கேட் ஆஸ் எ கிட்டன். ஒயிட் பூனை அதோடைய குட்டி. பாருங்கள், த கிட்டன் கிரே. கிட்டன் வந்து கிரே கலர். அப்போ இதுதான் சரி. அடுத்து மேட்ச் த கரெக்ட் சென்டென்ஸ். கரெக்ட் ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள். ப்ரஷ் ரஷ், ஸ்டோப் சோப், கலர்லெஸ் எய்ம்லெஸ், ஃப்ளோர் ஷோர், ஹில் வில். இந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. பாருங்கள், இதில் வேர்டு கொடுத்துருக்கு, இதில் கரெக்டாக எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு சேர் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருடைய கரெக்ட் சென்டென்ஸ். கம்ப்ளீட் த sentences using the correct word வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே பார்க், ஹம், க்ரோ, கிரவுண்ட், மியூ. அடுத்து ரீட் அண்ட் ஆன்சர். இதை ரீட் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆப்போசிட் பியூட்டிஃபுல்னா அக்லி. அக்லிங்கிறதுக்கு நீங்கள் சின்ன ரவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு சென்டென்ஸ். இதை வந்து கரெக்ட் பண்ணி எழுதணும். ரீட் அண்ட் ஆன்சர். இதை ரீட் பண்ணணும், இங்கே ஆன்சர். Next, look at the garden picture and write any 5 sentences. In the picture பார்த்து 5 sentences எழுதணும். This is a garden. There are so many vegetables. I saw flowers and fruits. Tomatoes are red. The leaves are green. இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். Next, read short and write. LY வரலாம். அந்த பக்கம் நம்ம எழுதியிருக்கோம். இதை வந்து பிரித்து எழுதியிருக்கோம். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர். அந்த பேசேஜ் வாசிட்டு பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரைட் 5 அபவுட் த பிக்சர். அந்த பிக்சரை பற்றி எது ஜூ. பாருங்கள், திஸ் இஸ் ஜூ. Some animals are dancing. The animals are so happy. The crocodile was lying in the floor. There are many animals in the picture. Okay, students. Next video lesson. Thank you.